இது குறித்த கூடுதல் விவரங்களை துக்ளக் ரமேஷ் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் தர டெல்லி சென்றிருக்கிறார் என்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிதாக குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காகத்தான் நான் டெல்லி செல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அவர் அங்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிற திட்டம் இருக்கிறதா என்பது நமக்கு அதிகாரபூர்வமாக தெரியாது. தெரிந்த பிறகுதான் அது குறித்து விவாதிக்க முடியும். இப்போதைக்கு நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையோ நீக்கப்பட்டவர்களையோ திரும்ப இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியிருப்பது என்பது அவர் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூறிய பதிலாக நான் அதை பார்க்கவில்லை. இவர்களை எல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிற பாரதிய ஜனதாவுக்கு அவர் மறைமுகமாக அனுப்புகிற மெசேஜ் என்றே நான் பார்க்கிறேன். இது எந்த வகையிலும் அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்க உதவாது. அதிமுக ஏற்கனவே மிக பலவீனமான நிலையில் காணப்படுகிறது. அந்த கூட்டணியும் பலவீனமான நிலையில் காணப்படுகிறது. ஆகவே தமிழக தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை அடைவதற்குத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்களின் மூலம் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். திரு துக்ளக் ரமேஷ், அண்ணாவின் பிறந்த நாள் வரை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்திருந்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்க வேண்டும் என்று. நேற்று அண்ணாவுடைய பிறந்த நாள். இன்று டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லியில் உள்துறை அமைச்சரை சந்திக்க சென்றிருக்கிறார். அப்பொழுது அதிமுகவுக்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் இன்னைக்கு அவர் டெல்லிக்கு சென்றிருக்காரா? அதிமுகவுக்குள் அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் தன் மனம் போன போக்கில் தான் செயல்படுகிறார். திரு செங்கோட்டையன் விதித்த காலக்கெடு முடிவடைந்து விட்டது. திரு செங்கோட்டையன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்தான் யோசிக்க வேண்டும். அவர் அநேகமாக திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகியோரை கலந்தாலோசித்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை மேற்கொள்வார் என்று கருதுகிறேன். எப்படியாக இருந்தாலும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அதிமுக பலவீனம் அடைவதற்குத்தான் வழிவகுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாத நிலையில இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு புதிய கட்சி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த வகையில் செயல்படுவது என்று ஆலோசிப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சில தினங்களில் இந்த சந்திப்பு நிகழக்கூடும் என்று நான் கருதுகிறேன். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துக்ளக் ரமேஷ். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.